நாட்டிலேயே கேழ்வரகு உற்பத்தி திறனில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது? ஆன்சர் தமிழ்நாடு. இந்த கொஸ்டின் நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். ஸோ நம்ம நாட்டிலே பாத்தீங்கன்னா கேழ்வரகு உற்பத்தி திறன்ல தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கு. அதே மாதிரி மக்காச்சோளம், அப்புறம் மொத்த எண்ணெய் வித்துகள் உற்பத்தி திறன், கரும்பு உற்பத்தி திறன், மக்காச்சோளம், எண்ணெய் வித்து, கரும்பு, இதுல தமிழ்நாடு செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. அடுத்ததா சிறுதானியங்கள் உற்பத்தி திறன், நிலக்கடலையை உற்பத்தி செய்யறதுல நம்ம தமிழ்நாடு இந்தியாவிலே வந்து 3வது இடத்துல இருக்கு. சிறுதானியங்கள் நிலக்கடலையில 3வது. இதுல சிறுதானியங்கள் சொன்னா என்ன ஞாபகம் வரும்? 2023ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையினால சர்வதேச சிறுதானிய ஆண்டாக அறிவிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்திருப்போம் 2023. அதுக்கு முன்னாடி 2018ங்கிறது தேசிய சிறுதானிய ஆண்டாக நம்ம இந்தியா அறிவிச்சிருப்பாங்க. அதை பார்த்திருப்போம். இதை பத்தி கொஸ்டின் கூட கேட்டிருப்பாங்க. சரியா? கேழ்வரகு உற்பத்தி திறன்ல தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் இணைய வழி மூலமாக, இணைய வழியில ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணி பயிர்க்கடனை பெறுவதற்கான ஒரு திட்டத்தை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ ஆகஸ்ட் 17ஆம் தேதி தொடங்கி வச்சிருக்காங்க. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இணைய வழியில பயிர்க்கடன் பெறுவதற்கான திட்டம் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டிருக்கு. அதை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எங்கே தொடங்கி வச்சிருக்காங்க? தர்மபுரியில தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து போன வருஷம் 2024 பாத்தீங்கன்னா 17.37 லட்சம் விவசாயிகளுக்கு 15,062 கோடி ரூபாய் வரைக்கும் பயிர்க்கடன் கொடுத்துருக்காங்க. அது இந்த வருஷம் இந்த பயிர்க்கடனை 17,000 கோடியாக வழங்குறதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. எவ்வளவு கோடி? 17,000 கோடி ரூபாய் வரைக்கும் பயிர்க்கடன் வழங்குவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதுல கால்நடை பிரிவுக்கு பாத்தீங்கன்னா 3,000 கோடி கடன் வழங்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அடுத்து 2020 to 2021 நிதியாண்டுல ஒரு ஹெக்டருக்கு 2,875 கிலோ அப்படிங்கிற அளவுக்கு உணவு தானிய பயிர்களோட உற்பத்தி திறனானது இருந்திருக்கு. ஒரு ஹெக்டருக்கு 2,835. அது இப்போ 2023 to 2024 ஒரு ஹெக்டருக்கு 2,904 கிலோவுக்கும் அதிகமாக இப்போ உற்பத்தி திறன் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியும் தெரிவிச்சிருக்காங்க.